இங்க ஒரு குட்டி பையனோட நாய் சடனா கார்ல அடிபட்டு இறந்து போயிருது. அவன் போய் அதை தொடரும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு உயிர் மறுபடியும் வந்து அது ஓட ஆரம்பிக்குது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஒரு விளையாட்டா இறந்து போன ஈய தொடுறான், அதுவும் உயிரோட வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்மளுக்கு சூப்பர் பவர் தான் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. அவங்களையும் போய் தொடுறான், அவங்களும் மறுபடியும் உயிரோட வந்து அவங்க வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நாள் அவங்க பக்கத்து வீட்டுக்காரரும் கீழே விழுந்து இறந்துடுறாரு. ஆனா அந்த நேரத்துல இவனால எதுவும் பண்ண முடியல, ஏன்னா அவங்க அம்மா பக்கத்துல இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு தூங்கும் போது அவங்க அம்மா வந்து அவனுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. உடனே அந்த பவர் ரிட்டர்ன் ஆகி அவங்க இறந்து போயிடுறாங்க. அவனால காப்பாற்ற முடியல. பல வருஷத்துக்கு அப்புறம் இவன் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு செஃப் ஆயிடுறான். அதுக்கு காரணமும் அவனோட பவர் தான். ஒரு நாள் ஒரு ஏஜென்ட் ஒருத்தனை துரத்திக்கிட்டு வரும்போது அவன் கீழே விழுந்து இறந்துடுறான். ஆனா அந்த நேரத்துல நம்ம ஹீரோ மேல பட்டோன உயிர் வந்து மறுபடியும் ஓடுறான். நம்ம ஹீரோ மறுபடியும் அவனை தொட்டு அவனை கொன்னுறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஏஜென்ட் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் ஒரு இறந்து போன ஆளை எழுப்பி அவன்கிட்டயே அவனை யாரு கொன்னதுன்னு கேட்க சொல்றாரு. நம்ம ஹீரோவும் கேட்டு அது யாரு கொன்னன்றதை கண்டுபிடிச்சு அவங்களையும் பிடிச்சிடறாங்க.